இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜெனரல். இன்றைக்கி இந்த பதிவில் துலாம் ராசி என்பர்கள், மேலும் விருச்சிக ராசி என்பர்கள், தனுசு ராசி என்பர்களுக்கான அடுத்த 7 நாட்களுக்கு என்ன நடக்க போகுதுன்றத இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். 20/5/2024 26/5/2024 வரைக்கும் என்ன நடக்கும்ன்றத துலாம் ராசி அன்பர்களுக்கு முதல்ல பார்க்க போகிறோம். துலாம் ராசி அன்பர்களை பொறுத்த மட்டிக்கும் ஆரோக்கியம்தான் முதல் செல்வன்றத இந்த வாரத்தில் கண்டிப்பாக நீங்கள் ஏற்றுக்கிருவீங்க. அதனால் நீங்கள் வீட்டிலும் உங்கள் பணியிடத்திலும் சிறந்த ஆரோக்கியத்தை அடைய ஒவ்வொரு மன அழுத்தத்தையும் ஒதுக்கி வச்சு மக்களுடன் வெளிப்படையாக சிரித்து பேசி கேலி செய்வீங்க. சந்திரன் ராசியிலிருந்து 6வது வீட்டில் ராகு இருக்குது. இந்த வாரம் நீங்கள் பல ரகசிய ஆதாரங்கள் மற்றும் தொடர்புகள் மூலம் நல்ல பணம் சம்பாதிப்பீங்க. ஆனால் அந்த காலகட்டத்தில் உங்கள் வீட்டு செலவுகள் அதிகரிக்கும், உங்களுக்கு சேமிப்பை கடினமாக்கும். அதனால் அவங்க கூடுதல் பணத்தை பாதுகாப்பான இடத்துல வச்சு மோசமான சூழ்நிலையில் மட்டும் பயன்படுத்தினா நல்லது. குடும்ப பார்வையில் இந்த வாரம் மகிழ்ச்சி நிறைஞ்சதாக இருக்கும். ஏன்னா உங்கள் குடும்பத்தில் உள்ள பலர் உங்களுக்கு மகிழ்ச்சியை தர முயற்சி செய்வாங்க. இதன் காரணமாக அவர்களின் முயற்சிகளை பார்த்த பின்னாடி வீட்டின் சூழலை சாதகமாக மாற்ற முயற்சி செய்வீங்க. இந்த வாரம் முழுவதும் உங்கள் மேலதிகாரிகள் மற்றும் உயரதிகாரிகளின் முழு பாராட்டுக்களையும் ஆதரவையும் பெறுவீங்க. இது தவிர நீங்கள் மேற்கொள்ளும் பயணங்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மிகுந்த பலனை தரும். ஏன்னா உங்கள் ஜாதகத்தில் பல சுப கிரகங்கள் இருக்குது. அந்த தாக்கம் உங்கள் ஆர்வத்தில் தெரியுது. இந்த வாரம் அந்த ராசிக்காரவங்க ஆசிரியர்களிடம் வாக்குவாதம் செய்வதை தவிர்த்திடணும். இல்லைன்னா உங்கள் படத்திற்கு பெரும் சேதம் ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் அவர்களுடன் பேசும்போது உங்கள் வார்த்தைகளையும் மொழிகளையும் ரொம்ப சிந்தனையுடன் தேர்வு செய்யணும். பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா ஓம் சுக்கராய நமக என்ற மந்திரத்தை தினமும் 30 முறை உச்சரிக்கணும். ஒத்துக்கொள்ளாமல் இருக்குது. அதனால தான் பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா தினமும் உங்களுக்கு லலிதா சகஸ்ரநாமம் தெரிஞ்சால் கண்டிப்பாக நீங்கள் சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ். துலாம் ராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டால் உங்கள் இலக்குகளை அடைவதில் கடினமாக செயலாற்ற வேண்டி வரும். அப்போ தான் வெற்றியை அடைவீங்க. மேலும் உங்கள் மன தைரியம் மற்றும் உறுதி மூலம் வெற்றி பெறுவீங்க. பாதைகள் கடினமாகத்தான் இருக்குது, பலன்கள் உங்களுக்கு சாதகமாகத்தான் இருக்குது. அமைதியாக இருக்கணும், வெற்றி நிச்சயம். 21ஆம் தேதி நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் ஈடுபடணும். இதனால் உங்கள் உற்சாகம் அதிகமாகும். 22ஆம் தேதி நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் ஈடுபடுங்க. இந்த வாரம் பூரா பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் ஈடுபட்டாலே நல்லது. 24, 25 இந்த தேதிகளில் பிரார்த்தனை செஞ்சு இறை வழிபாடு செய்யணும். அப்போ தான் விவேகமான அணுகுமுறை இருக்கும். 25ஆம் தேதி உங்களின் முக்கிய செயல்களை முடிக்க இயலாது. உங்கள் செயல்களை முன்கூட்டியே திட்டமிட்டால் வெற்றி அடையலாம். குடும்ப தோஷம் விலகும் வாரமாக இந்த வாரம் அமையும். குடும்பஸ்தானத்திற்கு குரு மற்றும் ராசி அதிபதி சுக்கிரன் பார்வை இருக்குது. கண் திருஷ்டி, குடும்ப தோஷம் இந்த பாதிப்பு விலகும். குடும்ப உறவுகளின் பேச்சுக்கள் நம்பிக்கை மேம்படுத்தும். பொன்பொருள் ஆடம்பர பொருட்களின் சேர்க்கை அதிகரிக்கும். எதிர்பார்த்த அரசு உத்தியோகம் கிடைக்கும். சக ஊழியர்களிடம் வாக்குவாதங்கள் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரம் தொடர்பான பணிகளில் அலைச்சல் உண்டாகும். வெளிநாட்டு தொழில் வேலைவாய்ப்பு கிடைக்கும். புதுமையான விஷயங்களில் ஆர்வம் ஏற்படும். வாழ்க்கை துணையின் வழியில் மகிழ்ச்சியான சூழல் அமையும். நீண்ட நாள் பிரார்த்தனைகள் நிறைவேறும். மகான்களின் தரிசனம் மற்றும் ஆசிகள் கிடைக்கும். பொதுநலச் செயலாளர் சமுதாய அந்தஸ்து கூடும். வேலைப்பளு மிகுதியாகும். தேவையற்ற அலைச்சலால் உடல் அசதி உண்டாகும். கணவன் மனைவி உறவு சந்தோஷமாக இருக்கும். பிள்ளைகளின் எதிர்கால வாழ்க்கைக்கு புதிய பாதையை அமைச்சு கொடுப்பீங்க. திருமண வீடு, வாகன யோகம், சுபவிரயங்கள் ஏற்படும். நவகிரக சுக்கிரனை வழிபடணும். விருச்சிக ராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டா வியாழ பகவான் பார்த்தீங்கன்னா உங்கள் சந்திரன் ராசியிலிருந்து 7வது வீட்டில் அமர்றாரு. இந்த ராசி பெண்களாக இருந்தீங்கன்னா இந்த வாரம் ஏரோஃபிக்ஸ் செய்வது அவர்களின் ஆரோக்கியத்தில் சாதகமான மாற்றங்களை கொண்டு வர உதவுது. மற்றும் உங்கள் வீட்டில் உள்ளவர்களின் ஆரோக்கியத்தை மனதில் வச்சு இந்த வாரம் வெளி உணவு சாப்பிடுவதை தவிர்த்துருங்க. வீட்டிலேயே விதவிதமான சுவையான உணவுகளை தயாரித்து சுவையை அனுபவிக்கலாம். நீங்கள் வாடகை வீட்டில் வசிக்கிறீங்கன்னா இந்த வாரம் உங்கள் வீட்டு உரிமையாளர்கள்
வீட்டை பழுது பார்ப்பதற்கு முன்பணம் அல்லது பணத்தை கேட்பதன் மூலம் உங்கள் நிதிநிலையை மோசமாக்குவாங்க. உங்கள் பணத்தை ஆரம்பத்திலிருந்தே சேமிப்பதன் மூலம் ஒவ்வொரு நிதி நிலைமைக்கும் உங்களை தயார்படுத்தி கொள்வது நல்லது. இந்த வாரம் குடும்பத்தில் நல்லிணக்கத்தை பேண உங்கள் மனைவி உங்களுக்கு உதவி செய்வாங்க. மேலும் அவர் உங்களுக்கு மிகவும் உதவியாக இருப்பாங்க. உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்களிடமிருந்து திடீரென்று ஒருவித நல்ல பரிசு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. சந்திரன் ராசியிலிருந்து 4வது வீட்டில் சனி பகவான் இருக்குது. உங்கள் தொழில்துறையில் பல தடைகளை நீங்கள் சந்திக்க வேண்டி வரும். அதை சமாளித்து உங்களுக்கு எளிதான காரியமாக இல்லை. அதனால் இந்த வாரம் ஆரம்பத்தில் இருந்தே அமைதியாக இருந்து ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நீங்கள் எதிர்கொள்ளணும். அப்போ தான் ஏதாவது தீர்வு காண்பதில் வெற்றி பெறுவீங்க. இந்த வாரம் மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல பலன் கிடைக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் முந்தைய கடின உழைப்பின் பலனை பெறுவீங்க. அதனால் நீங்கள் தேர்வில் சிறப்பாக செயல்படுவீங்க. இருந்தாலும் இதற்கு நீங்களும் உங்கள் படிப்பில் அதிக கவனம் செலுத்தணும். பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா, ஓம் ரகவே நமக என்ற மந்திரத்தை தினமும் 40 முறை உச்சரித்தாலே போதும். ஓமாய நமகன்னு சிவனைத்தான் கும்பிடணும். இந்த மந்திரத்தை நீங்கள் 27 முறை உச்சரித்தாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். 20ஆம் தேதி உங்கள்கிட்ட ஆன்மீக விழிப்புணர்வு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதன் மூலம் அமைதியும் உங்கள் எண்ணத்தில் தெளிவும் இருக்கும். உங்கள் வெற்றிக்கு இதுதான் முதல் காரணம். இன்றைய நாளை சிறப்பாக்கணும், உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தணும். 21ஆம் தேதி தொழில் சார்ந்த மற்றும் யதார்த்தமான அணுகுமுறை உங்கள் வளர்ச்சிக்கு வழிகாட்டும். உங்கள் செயல்களை சிறந்த முறையில் ஆற்ற அமைதியான அணுகுமுறை தேவை. 22ஆம் தேதி தொழில் சார்ந்த மற்றும் யதார்த்தமான அணுகுமுறை உங்கள் வளர்ச்சிக்கு வழிகாட்டும். உங்கள் செயல்களை சிறந்த முறையில் ஆற்ற அமைதியான அணுகுமுறை தேவை. 23ஆம் தேதி யதார்த்த அணுகுமுறை மற்றும் தொழில் சார்ந்த அணுகுமுறை மேற்கொள்ள வேண்டியது அவசியம். இது வளர்ச்சிக்கு வழிவகுக்கும். அமைதியாக இருப்பதன் மூலம் நல்ல பலனை காணலாம். 24ஆம் தேதி உறுதியுடன் இருக்க வேண்டிய நாள். நீங்கள் எடுக்கும் எந்த நடவடிக்கையும் கவனமாக ஆற்றினால் வெற்றி நிச்சயம். 25ஆம் தேதி பிரார்த்தனை மற்றும் தியானம் ஆறுதல் அளிக்கும். எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கிறணும். பொழுதுபோக்கு நடவடிக்கைகள் மூலம் கண்டிப்பாக நீங்கள் மகிழ்ச்சியை காணலாம். புதிய நம்பிக்கை பிறக்கும். வெற்றிகரமான வாரம். ராசிக்கு 7ல் சூரியன் குரு சுக்கிரன் சேர்க்கை விரும்பிய வாழ்வில் மாற்றத்தை வழங்கப் போகுது. கடினமான பணிகளையும் சாதாரணமாக செஞ்சு முடிப்பீங்க. திட்டமிட்ட செயல்பட்டீங்கன்னா மகிழ்ச்சி அதிகரிக்கும். அதிர்ஷ்டம் பேரதிர்ஷ்டம் ஒருங்கே கை கொடுக்கும். காலம் பங்குச்சந்தை முதலீடுகள் லாபத்தை பெற்றுத்தரும். குடும்ப உறவுகளின் ஒத்துழைப்பு மனதிற்கு திருப்தியை தரும். வெளிவட்டாரத்தில் மதிப்பு அதிகரிக்கும். சுபகாரிய பேச்சுவார்த்தையால் கைகூடி வரும். வியாபாரத்தில் சூட்சுமங்களை புரிஞ்சுக்கிருவீங்க. தொழில் அபிவிருத்தி உண்டாகும். கூட்டாளிகளிடம் ஏற்பட்ட பிணக்குகள் மறையும். உத்தியோக பணிகளில் பொறுப்பு அதிகரிக்கும். மனதளவில் திருப்தி ஏற்படும். கவலை விலகும். வரவு அதிகரித்து செலவு குறையும். கடன் தொல்லை குறையும். சொத்துக்களின் மதிப்பு உயரும். வீடு வாகனம் வாங்க கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும். பிள்ளைகளுக்கு நல்ல இடத்துல சம்பந்தம் அமையும். கணவன் மனைவி அந்யோன்யம் கூடும். ஆரோக்கியத்தில் நல்ல மாற்றம் தெரியும். நவகிரக செவ்வாயை வழிபடணும். தனுசு ராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம்னா, சனி பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வாரத்தில் 3வது வீட்டில் இருக்கிறாரு. அதனால் கொழுப்பு நிறைந்த உணவை தவிர்த்துருங்க. மேலும் உங்கள் சீரான தினசரி வாழ்க்கையில் இந்த வாரம் உங்கள் ஆரோக்கியத்தில் சாதகமான விளைவை ஏற்படுத்தும். இது உங்கள் உடல் பருமனை குறைக்கும். இந்த வாரம் உங்களுக்கு வரும் அனைத்து திட்டங்களிலும் முதலீடு செய்வதற்கு முன்னாடி 2 முறை யோசிக்கணும். ஏன்னா உங்களுக்கு முன்னால் வரும் வாய்ப்புக்கும் பின்னால் அதன் பின்விளைவுகளும் நீங்கள் எதிர்காலத்தில் தாங்கிக் கொள்ள நேரிடும் என்பதற்கு பின்னால் ஏதாவது ரகசிய சதி இருக்குது. இந்த வாரம் குடும்ப வாழ்க்கையின் அடிப்படையில் நீங்கள் அதிர்ஷ்டசாலி என்பதை நிரூபிக்கலாம். ஏன்னா குடும்பத்தில் புதிய வாகனம் வாங்கிறது, வீட்டு சூழலில் அனுகூலமான சூழ்நிலைகள் உண்டாகுது. இதனுடன் வீட்டில் உள்ள எந்த உறுப்பினரும் திருமணமானவராக இருந்தாங்கன்னா திருமணம் உறுதியாவதும், திருமணமாகாதவங்களுக்கு திருமணம் நடப்பதும், திருமணமானவங்களுக்கு திருமணம் நிச்சயமானனால நல்ல உணவுகளை உண்ணும் வாய்ப்பையும் பெற போகிறீங்க. இருந்தாலும் இந்த நேரத்தில் நீங்கள் வீட்டு வேலைகளில் தீவிரமாக பங்கேற்பீங்க. அதனால் நீங்கள் மற்ற குடும்ப உறுப்பினர் மற்றும் உறவினர்களிடையே மதிக்கப்படுவீங்க. பணியிடத்தில் ஒரு பெண் பார்த்தீங்கன்னா சக ஊழியர் உங்களை அப்பாவித்தனத்தை பயன்படுத்திக்கிடுவாங்க. ஒரு பெண்ணுடன் உங்கள் எண்ணங்கள் அல்லது
தொழில் தொடர்பான சில திட்டங்களை பகிர்ந்து கொள்ளும் வாய்ப்பெல்லாம் உண்டாகும். அந்த விஷயங்கள் உங்களிடமே வச்சுக்கிறாம வேறு ஒருவரிடம் சொல்லி அது உங்களுக்கு பிரச்சனையை உண்டாக்கும். இந்த வாரம் நீங்கள் சிறப்பாக செயல்படணும். இல்லைன்னா உங்கள் பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களிடம் இருந்து நீங்கள் கண்டிக்கப்படுவீங்க. அதனால் இந்த வாரம் முழுவதும் நீங்கள் சோகமாக இருக்க அதிக வாய்ப்பு இருக்குது. உங்கள் சிறந்த செயல்திறனை வழங்க ஆரம்பத்திலிருந்தே கடின உழைப்பை தொடர்வது நல்லது. பரிகாரம்னு பார்த்திங்கன்னா தினமும் லிங்காஷ்டமத்தை பாராயணம் செய்யணும். முயற்சி செஞ்சீங்கன்னா முடியும். பரிகாரம் பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை அன்னைக்கு ஒரு வயதான பிராமணருக்கு அரிசி தானம் செய்யணும். மே மாதத்தில் 3வது வாரமான 20 முதல் 26 மே வரையிலான காலத்தில் மே 19ஆம் தேதி ரிஷபராசி அதிபதியான சுக்கிர பகவான் அந்த ராசியில் பயிற்சியாகி ஆட்சி அதிபதியாக சஞ்சரிக்கிறாரு. குரு சூரிய பகவானுடன் சேர்ந்து 3 கிரக சேர்க்கை ஏற்படுது. இதனால் சில ராசிக்காரவங்களுக்கு தொழிலில் வெற்றி, பணலாபம் பெறுகிறது, லாபம் ஏற்படுறது, இந்த மாதிரி அதிர்ஷ்டங்கள் இருக்குது. அதில் உங்களுக்கு தனுசு ராசியை எடுத்துக்கிட்டோம்னா இந்த வாரத்தில் தொழில் மற்றும் வியாபாரத்தில் பல நன்மைகள் ஏற்பட போகுது. குடும்ப உறவிலும் நண்பர்களுக்கான பிரச்சனைகளை தீர்த்து இணக்கம் உண்டாகும். அன்புக்குரியவர்கள்ட்ட வாக்குவாதம் ஏற்பட உங்கள் தவறான புரிதல்கள் தீரும். இந்த வாரத்தில் அழகான பயணம் மேற்கொள்ள வாய்ப்பு இருக்குது. பயணங்கள் மகிழ்ச்சியாகவும் அனுகூலமாகவும் இருக்கும். திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சி ததும்பும். வீண் சண்டையிலிருந்து விலகி இருப்பீங்க. இறை வழிபாடு ஒன்று தான் உங்களுக்கு பக்கபலமாக அமையும். அதுதான் வரும். சுய முன்னேற்றத்திற்கான பாதையில் போகணும். அப்போ தான் உங்களுக்கு மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படும். நீங்கள் என்ன விரும்புகிறீங்களோ அதை நீங்கள் அடைய தொடர்ந்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். உங்களின் தொடர் முயற்சி மூலம் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்கும். 22ஆம் தேதி தொடர் முயற்சி ரொம்ப அவசியம். 23ஆம் தேதி இந்த மாதிரி முயற்சி செய்கிறனால வெற்றி அடைவீங்க. நேர்மறையான எண்ணங்களை பராமரிச்சுக்கணும். அதன் மூலம் நல்ல அதிர்ஷ்டத்தை பார்க்கலாம். 24ஆம் தேதி ஆன்மீக ஈடுபாடு நல்ல முன்னேற்றத்தை அளிக்கும். இதுவே உங்களின் எதிர்கால போக்காக ஆயிரும். 25ஆம் தேதி நிச்சயமற்ற தன்மையை உணர்வீங்க. முயற்சிகளுக்கான பலனில் நன்மை தீமை ரெண்டுமே கலந்து இருக்கும். அமைதியாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். திட்டமிட்ட பணிகள் சிறப்பாக அமையும் வாரம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்கள் ராசி அதிபதி குரு தனஸ்தானத்தை பார்க்குறாரு. குரு கடாட்சம் இருக்குது. தாராள தனவரவு உண்டாகும். குடும்ப உறுப்பினர்கள் வருமானத்தில் நிதிநிலை உயரும். பற்றாக்குறை பட்ஜெட் அகலும். 7-10ஆம் அதிபதி புதன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாரு. தொழில் உத்தியோக அனுகூலம் உண்டாகும். வியாபாரிகள் சந்தை நிலவரத்திற்கு ஏற்றபடி அளவோடு கையிருப்பு வச்சு பலன் பெறுவீங்க. அக்கம் பக்கம் இருப்பவர்களின் ஆதரவு கிடைக்கும். கடன் சார்ந்த சிந்தனைகள் அவ்வப்போது ஏற்பட்டு விலகும். கல்வி தொடர்பான செயல்களில் முன்னேற்றம் ஏற்படும். அடமான நகைகளை மீட்டு வருவீங்க. மாதாந்திர சேமிப்பிலிருந்து புதிய நகைகள் வாங்குவீங்க. திருமணமான இளம் பெண்கள் கருத்தரிப்பாங்க. பிள்ளைகளின் திருமணம் நிச்சயமாகும். ஆரோக்கிய குறைபாடெல்லாம் அகலும். மருத்துவ செலவு குறையும். புதிய எதிர்ப்பாளின் நட்பு கிடைக்கும். கைமறதியாக வச்ச பொருட்கள், தொலைந்த ஆவணங்கள் கிடைக்கும். மறு திருமணத்திற்கு வரன் அமையும். தம்பதிகள் மகிழ்ச்சியாக இருப்பீங்க. திடீர் பயணங்கள் செய்ய நேரும். தட்சிணாமூர்த்தியை வழிபடணும். இதுவரை அந்த பதிவில் துலாம் ராசி என்பர்கள், விருச்சிக ராசி என்பர்கள், மேலும் தனுசு ராசி என்பர்களுக்கான இந்த வார ராசி பலன் 20/5/2024 26/5/2024 வரைக்கும் என்ன நடக்குன்றதை முழுமையாக பார்த்தோம். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் ஜெனரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.